திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம். இஸ்லாம், தை தேரோட்டம் திருச்சி ரங்கநாதர் கோயில்ல பொதுவாக என்னென்ன மாதிரியான விழா கோலங்களோடு நடைபெறும், விவரங்கள் என்ன? திருச்சியில இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் 108 வைணவ தலங்கள்ல முதன்மையானதாக கருதப்படுது. அதே போல பூலோக வைகுண்டம்னு இந்த கோயிலை அழைப்பாங்க. இந்த கோயிலை பொறுத்தவரையும் இந்த தேர் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக தை தேர், சித்திரை தேர், பங்குனி தேர், இந்த தேர்கள்லாம் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த வகையில இந்த பூபதி திருநாள், இந்த தைத்தேர் உற்சவத்தை பூபதி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூபதி திருநாள் உற்சவம் இந்த ஆண்டு கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்துல இந்த பூபதி திருநாள் படக்கூடிய அந்த தைத்தேர் உற்சவம் நடைபெறும். இந்த ஆண்டு கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்தோட அந்த தைத்தேர் உற்சவமானது தொடங்கியது. அந்த உற்சவம் தொடங்கிய ஒவ்வொரு நாட்களிலுமே தினமும் காலை மற்றும் மாலை வேளைகள்ல நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு வாகனங்கள்ல எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தாரு. குறிப்பா ஹம்ச வாகனம், யாளி வாகனம், கருட வாகனம், ஹனுமந்த வாகனம், யானை வாகனம், தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட அந்த பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி உலா பக்தர்களுக்கு காட்சியளித்தாரு. இந்த தைத்தேர் உற்சவத்தினுடைய முக்கியமான நிகழ்வான தை தேரானது இன்றுதான் நடைபெற்றது. வெகு விமர்சையாக நடைபெற்ற அந்த தை தேரோட்டத்துல ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க. அதுக்கு முன்னதாக காலை நம்பெருமாள் உபயநாச்சியாரோட புறப்பட்டு தைத்தேர் மண்டபம் வந்தடைந்தாரு. அங்கு அலங்கரிக்கப்பட்ட தேர்ல எழுந்தருளிய நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.